சரி, மேற்கொண்டு தகவல் சொன்னாரா வக்கீல்? ஆமா, விவரம் சொன்னாரு என்று தலையை சொரிந்தான். என்ன, மாப்பிள்ள தனி கொடுத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? இது மனிதனின் தந்திரம். தான் விரும்பும் பதிலையே கேள்வியாக முன்வைப்பது. அதாவது ஒரு நேர்மறை பதிலின் அலைவரிசை விரைவாக வேலை செய்ய வேண்டும் என்பது அவர்கள் விருப்பம். ஆயினும் வந்த பதில் அப்படி இல்லையே. நல்லா சொன்னார, தனி கொடுத்ததுல எனக்கு விருப்பம் இல்ல, எங்க அப்பா அம்மாவை நான் தான் வச்சு காப்பாத்தணும், விவாகரத்துக்கு சம்மதிக்கிறேன்னு அதுல சொல்லியிருக்காராம் என்றான் கோபத்தை அடக்கி கொண்டு. 10 நாளைக்குள்ள பதில் வரலைன்னா கோர்ட்டு மூலமா நடவடிக்கை எடுப்போம்னு சும்மா ஒரு மிரட்டலுக்கு நாம சொன்னோம். அப்படியாவது வழிக்கு வராரா பாப்போம்னுட்டு பாவி போய் எப்படான்னு இருந்திருப்பான் போல. சடார்னு விவாகரத்துக்கு போயிட்டானே என்று ஆற்ற மாட்டாமல் அடிக்கோளில் அங்கலாய்த்தார் மகேஸ்வரன். கணவனும் மகனும் பேசுவதை கேட்டுக்கொண்டே உள்ளிருந்து வந்த சங்கீதாவும் விஜயாவும் அதிர்ச்சிக்கு போயினர். அடுபாவிங்க, நல்லா இருப்பாங்களா? என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணல்லி போட்டுட்டானுங்களே.